சிவபெருமான் அவர் பேரே பிச்சை தேவர்னு பேரு. இந்த பிச்சை எடுக்கிற கோலத்தையே பிச்சாடனர் அப்படின்னு சொல்லி வேற வணங்குகிறோம். அதுக்கு ஒரு மூர்த்தமே இருக்கிறது இல்லையா, ஆகம மூர்த்தம். திருவொற்றியூர்ல இருக்கிற ஒரு பேரு பிச்சை தேவர். அவரு பேதம் இல்லாம எல்லா வீடுகளிலும் சென்று கேட்பார். கொடுக்கிறவன் கொடுக்காதவனு வித்தியாசம் இல்ல, கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சும் கூட அவன்கிட்ட போய் நிப்பாராம், ஏதாவது போடுங்கப்பா. அப்படிப்பட்ட இந்த பலி இருக்கிற ஒரு செயல் ஏன் அப்படி செய்யறாரு? எதை பிச்சை எடுப்பாங்க? ஒண்ணு, எது என்கிட்ட இல்லையோ அதைத்தானே பிச்சை எடுக்க முடியும். ரெண்டு, இல்லாததை பிச்சை எடுக்கும்போது அது யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்க கிட்ட தான் பிச்சை எடுக்க முடியும் இல்லையா. நான் யார்கிட்ட கடன் வாங்கலான்னு போறேனோ அவரே கிளம்பிட்டு இருக்கிறார். எங்க சார் கிளம்புறீங்க? இல்ல ஏதாவது கைமாத்து வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை கடன் வாங்குறது? அப்ப நாம யாரிடம் எதை பெற வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அவரிடம் அது நிறைய இருக்கணும். அப்ப பிச்சை எடுக்கிறவருக்கு எது குறைவாக இருக்கிறதோ பிச்சை பெறுகிறவங்க அது நிறைய இருக்கணும். சிவபெருமான் பிச்சை எடுக்கிறான்னா அவங்ககிட்ட இல்லாத சமாச்சாரமா இருக்கணும். அவங்ககிட்ட இல்லாதது ஆணவம் ஒண்ணுதான், அதைத்தான் பிச்சை கேட்கிறான். அது நம்ம கிட்ட நிறைய இருக்கணும், அவசியமா நிறைய இருக்கு நம்ம கிட்ட, அதைத்தான் குடுன்னு கேட்கிறார். யார்கிட்ட கேட்கணும் கேட்க கூடாதுன்னு கூட ஒரு விவசாயம் இருக்குல்ல. பாக்குறவனை எல்லாம் பார்த்து எதா இருந்தா போடு, எதா இருந்தா போடுன்னா பலி எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாராம், எப்படி வேணாலும் சாமர்த்தியமா பேசி வாங்குவார். எப்படியாவது கேட்டு அவன் ஆணவத்தை கொடுத்துட மாட்டானா, அவனுடைய அகம்பாவத்தை கொடுத்துட மாட்டானா, அஞ்ஞானத்தை கொடுத்துட மாட்டானா, அறியாமையை தந்து விட மாட்டானான்னு போய் கேட்கிறார். செல்வம் அதிகமா இருக்கவங்ககிட்ட போய் செல்வத்தை கொடுன்னு பிச்சை கேட்கலாம். அறியாமையும் அஞ்ஞானமும் யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட தானே போய் அறியாமையை கூட அஞ்ஞானம் கூடன்னு கேட்க முடியும். அதனால அவங்ககிட்டயே போறார். அதை கேட்டா நாம கொடுக்க தயாரா இருக்கோமா? நாம தருவோமா? என்ன தரமாட்டோம், முடியாதுங்கிறோம். அதனால இந்த பிச்சை தொடர்கிறது. சிவபெருமான் பலி ஏற்கிறார், பலி ஏற்கிறார். அதை எதுல வாங்குறாராம்? இந்த கபாலத்துல வாங்குகிறார். அது என்ன கபாலம்? பிரம்ம கபாலம். அதை போய் கதையை தப்பா சொல்லிட்டான். கையில அவருக்கு சாபமா. சிவபெருமானுக்கு ஏது சாபம்? வைத்தியகாரத்தனமான கதைகள்லாம் நிறைய இருக்கு. சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் அதையெல்லாம் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். சிவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, சாபம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் கையில ஒரு கபாலம் வச்சிருக்காருன்னா அது வேற ஒண்ணும் இல்லை. என்ன கபாலம்னா பிரம்ம கபாலம். இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாஸ்பரஸ் ஒண்ணு இருக்கு, அது எதுல வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? பாட்டிலுக்குள்ள வாட்டர்ல போட்டு வச்சிருப்போம், வேற எங்கேயும் வைக்க முடியாது. இந்த நேச்சுரல் ஏர்ல இப்படி வெளியில வச்சீங்கன்னா அது பசுவமாயிடும், அப்படியே எரிஞ்சிரும். தண்ணியிலே தான் போட்டு வைக்கணும். அப்ப வாங்குற பொருளை பத்திரமா வைக்கணும்னா ஆணவம் இருக்க அதை பத்திரமான பொருளை தான் வைக்கணும். அப்ப ஆணவத்தை வைக்கக்கூடிய பத்திரமான பொருள் எதுன்னு கேட்டா ஆணவமே நிறைந்த பிரம்ம கபாலம், அதுல வாங்கி போட்டு வைக்கிறாராம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த கண்டெய்னர்ல வச்சா தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்காதுங்கிறதுக்காக எப்படி அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அதுக்குரிய இடத்துல வைக்கிறார்களோ அது போல ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்கிடம் இருக்கக்கூடிய மலத்தை அவர் இதுல வாங்குறாருன்னு